இன்று நாட்டின் மத்திய சப்ரகமுவ ஊவா கிழக்கு தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். அதனுடன் அப்பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் எதிர்பார்க்கலாம். HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. சப்ரகமு மாகாணத்திலும் கண்டி மாவட்டத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு இன்றும் உள்ளது. அதேபோன்று மேல் வடமேல் வடமத்திய மாகாணங்களில் அதிகளவான மழை பெய்யக்கூடும். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மாலை 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. வடமத்திய சப்ரகமுவ தென் மத்திய வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதேபோன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் மின்னல் தாக்கும் சாத்தியம் உள்ளமையால் அந்த விபத்துகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அவசியமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டை சுற்றியுள்ள கடற்பகுதிகளை எடுத்துக்கொண்டால் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடற்பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகம் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கடற்பகுதிகளில் இடைக்கிடையே கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ மாறுவதற்கான சாத்தியம் நிலவுகின்றது. எனவே மறு அறிவித்தல் வரும் வரை கடற்பரப்புக்கு சென்று மீன்பிடிக்க வேண்டாம் என மீனவ கடற்படை சமூகத்தினரிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். මහවැලිගඟ ඉහළ ප්‍රදේශයේ වෙන නාවලපිටිය நாவலப்பிட்டி, வட்டவளை, நானோயா போன்ற மேல் மகாபலிகங்கை பகுதிகளில் சுமார் 200 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. சில பகுதிகளில் 200 மில்லிமீட்டரை தாண்டியுள்ளது. நுவரெலியா, நாவலப்பிட்டி பகுதிகளின் சில இடங்களில் தொடர்ந்தும் மழை பெய்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் குறிப்பாக நாவலப்பிட்டி பகுதியில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் வெள்ளப்பெருக்கு நிலைமை அதிகரித்துள்ளது. அதற்கமைய நாவலப்பிட்டி பேராதனியாவுக்கு இடையில் மகாபலிகங்கைக்கு அருகில் வாழும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நேற்றிரவு வெள்ள அபாய எச்சரிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். தற்போது நீர்மட்டம் வேகமாக அதிகரிக்கவில்லை, ஆனால் ஓரளவு அதிகரிப்பை காட்டுகின்றது. இருப்பினும் நாவலப்பிட்டியில் தற்போது நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருகின்றது. இந்த வெள்ள நிலைமை பாரிய அளவில் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நேற்றிரவு சில இடங்களில் மணிக்கு 70 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்துள்ளது. இந்த நிலைமையினால் நீர்மட்டம் திடீரென அதிகரித்துள்ளது. கழனி கங்கையின் மேல் பகுதியில் குறிப்பாக லட்சப்பான, நோவூட், அதன் அண்மித்த பகுதிகளில் 100 முதல் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது. கித்துல்கல்ல உள்ளிட்ட பகுதிகளிலும் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்துள்ளது. தற்போது நீர்மட்டம் குறைந்து வந்தாலும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் காணப்படுகின்றது. குறிப்பாக அவிசாவளை, கித்துல்கலை, நோவூட் இடையிலான தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட வாய்ப்புள்ளது. மேல் ரத்தினபுரி பகுதியில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக ரத்தினபுரியில் நீர்மட்டம் அபாய மட்டத்தை எட்டியிருந்தாலும் அது பாரிய அளவில் அதிகரிக்கவில்லை. பொதுவாக சில தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அவதானம் உள்ளது. நெல்வலா, கிங்கங்கை உள்ளிட்ட சில ஆறுகளின் இடங்களில் 50 முதல் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி காணப்படுகின்றது. ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவுக்கு பாரிய அளவில் மழை அதிகரிக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. கண்டி மாவட்டத்தின் பஸ்பாக கோரள மற்றும் கங்காஹெல கோரளை, கேகாலை மாவட்டத்தின் யட்டியாந்தோட்ட, நுவரெலியா மாவட்டத்தின் அபகமுவ மற்றும் நோவுட் ஆகிய பிரதேசங்களில் உள்ள மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு தெரிவித்து இந்த எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க மற்றும் தெஹியோவிட்ட, நுவரெலியா மாவட்டத்தின் நுவரெலியா, தலவாக்கலை, கொத்மலை மேற்கு மற்றும் கொத்மலை கிழக்கு, ரத்தினபுரி மாவட்டத்தின் நிவித்திகளை மற்றும் ரத்தினபுரி ஆகிய பிரதேசங்களுக்கு அவதானமாக இருக்குமாறு மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்றிரவு முதல் பெய்து வரும் கனமழையால் கம்பளை நாவலப்பிட்டி பகுதியின் பிரதான வீதியில் உலப்பனை பிரதேசத்தில் பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது. இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து ஒரு வழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நாட்டில் பெய்து வரும் கனமழையால் தலவாக்கலை பிரதேச எல்லை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ஆறுகள் பெருக்கெடுத்தமையால் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.
கோல்ப்ரூக் பிரதேசத்தில் சில வீடுகள், தேவாலயம் என்பன நீரில் மூழ்கியுள்ளன. நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் மேல் கொப்பளை நீர்த்தேக்கத்தில் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தியாளர் தெரிவித்தார். மദ്രാസിல் ஆற்றுவதற்கு உள்ள வீடுகள் இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை